மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். இனியா விக்ரமுக்கு கல்யாண நாள் வரப்போகுது. அத சிறப்பா கொண்டாடணும்னு யாழினி சொல்றா. நானும் கொண்டாடலான்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். வேற ஒண்ணும் அதெல்லாம் ஒரு மண்ணும் வேணாம். ஏன் மாமா அப்படி சொல்றீங்க? ஏய், உனக்கு உன் தங்கச்சி நல்லது பண்றான்னு தெரிஞ்ச உடனே நீ அந்த பக்கம் சாஞ்சிட்டியா? நீ இனியா பக்கமே இருந்துட்டு போ, எனக்கு அதுல ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா அதை கொண்டாடணும் இதை கொண்டாடணும் வந்து நிக்காத. இதெல்லாம் விக்ரம்க்கு பிடிக்காது. இப்பதான் அவன் கொஞ்சம் அடங்கி இருக்கான். மறுபடியும் அவனை சீண்டி விட்டுறாதீங்க. யாழினி ஏன் அவனை போய் சீண்ட போறா? நீங்க தான் அவனை உசுப்பேத்தி விட்டுட்டே இருந்தீங்க. இப்ப அவன் கொஞ்சம் தெளிவாயிட்டான். அதான் உங்களுக்கு பொறுக்கல தெரியுது. இப்ப விக்ரம் இருக்கிற மனநிலைமைக்கு கல்யாண நாள் கொண்டாடணும்னு சொன்னா வேணான்னு சொல்ல மாட்டான், சரின்னு தான் சொல்லுவான். நீங்க குறுக்க கட்டைய போடாம இருந்தா மட்டும் போதும். ஏய், உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? கல்யாண நாளா? கல்யாண நாள் இவ்வளவு தங்கச்சி இங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்து என்ன கிழிச்சிட்டாங்க? கல்யாண நாள் ஒண்ணு கேக்குது. கல்யாண நாள் என்ன கேட்காம ஏதாவது ஃபங்க்ஷன் அது இதுன்னு ஏற்பாடு பண்ணீங்க, மனுஷனா இருக்க மாட்டேன், தொலைச்சிருவேன். அவர் கிடக்குறாரு விடு. அவருக்கு இந்த கொண்டாட்டம் சந்தோஷம் இதெல்லாம் என்ன தெரியும்? ஒன்னும் தெரியாது. மூக்கு பிடிக்க 3 வேளையும் திங்க தான் தெரியும். அப்படியே ஈசி சேர்ல படுத்துக்கிட்டு வம்பு வளர்க்க தான் தெரியும். அவர் சொன்னதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. இனியா வரட்டும், அவகிட்ட பேசி நம்ம முடிவெடுத்துக்கலாம். சரிங்க அத்தை. யாழினி, இளங்கோ, என்னாச்சு இவ்ளோ சீக்கிரம் வந்துட்டீங்க? அதுக்குள்ள வேலை முடிஞ்சிருச்சா? இல்ல, எனக்கு அந்த வேலை பிடிக்கல, அதான் விட்டுட்டு வந்துட்டேன். ஐயோ, என்னடா அவசரப்பட்ட அந்த வேலையை விட்டுட்டு வந்துட்டியா? இப்ப என்ன பண்ண போற? அத்தை, அவருக்கு பிடிக்கலன்னா விட்டுட்டுமே அத்தை, வேற ஏதாவது வேலை தேடிக்கலாம். ஐயோ, அம்மா, எனக்கு அந்த வேலையில சுத்தமா மரியாதையே இல்லம்மா. சரி, பார்த்து ஒரு நல்ல வேலையா சீக்கிரம் போயிடு. சரி சரி, வாங்க உள்ள போலாம். வாங்க. அக்ஷயா, இங்க பாருமா, நீ இருக்கிற இருப்பு சரியில்லை. வயசு பொண்ணு இப்படி பித்து பிடிச்ச மாதிரி இருக்கிற. என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லைம்மா, ரிசல்ட்டை நினச்சிதான் பயமா இருக்கு. வேற ஒன்றும் இல்லைம்மா, தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. நான் கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு வரட்டுமா? போய் தூங்கி ரெஸ்ட் எடு. ஒரு சின்ன ஹெல்ப் கேட்டா ரொம்ப தான் பண்றான். உன்கிட்ட சொன்னதுக்கு நானே பண்ணிருக்கலாம். போ, நானே பாத்துக்கிறேன். கடுகு இருக்கு. அடுத்து என்ன? சீரகம் 100 கிராம், இதையும் டிக் பண்ணிக்கலாம். அடுத்து என்னது? இந்த அக்ஷயா பொண்ணு தலைவலிட்டு போனா, சாயந்தரம் காஃபி குடிக்க கூட கீழே வரல. சீக்கிரம் டிஃபன் சாப்பிட வந்தா நல்லா இருக்கும்னு பாக்குறேன். இனியா, இங்க பாரு, டிஃபன்ல நான் எடுத்து வச்சிருக்கேன், நீயே எடுத்து சாப்பிடு. நான் இதோ வந்துடுறேன். அத்தை, நீங்க எங்க போறீங்க? அது அக்ஷயாவை சாப்பிட கூப்பிடுறதுக்கு தான். காலையில இருந்து ஏதோ ஒரு மாதிரியா இருக்கா. ஏதோ சரியா படிக்கலையா, மார்க் குறைஞ்சு போச்சுன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தா. பாவம், நான் போய் சாப்பிட கூட்டிட்டு வரேன். இருங்க அத்தை, நான் போய் கூட்டிட்டு வரேன். சரி, நீ போய் கூட்டிட்டு வா. டேய், எங்கடா போய் தொலைஞ்ச? என் நிலைமைய பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம நீ எங்க இருக்க இப்போ? ஒவ்வொரு நிமிஷமும் நான் பயந்து செத்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ கடவுளே, நான் இப்போ என்ன பண்றது? அம்மாக்கும் சந்தேகம் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஏன் இப்படி இருக்கேன்னு என்ன பாடாப்படுத்திட்டு இருக்காங்க. இது ரொம்ப நாளைக்கு மறைக்கவும் முடியாது. மாட்டிக்குவோமேனு பயமா இருக்கு.
இப்போ நான் என்ன பண்றது? அவனுக்கு வாய்ஸ் மெசேஜ் போடலாம். இங்க பாருடா, நான் உன்னை தப்பு சொல்லல. ஆனா நம்ம கொஞ்சம் எல்லாம் மீறி பழகிட்டோம். அது எனக்கு இப்போ பிரச்சனையா வந்து நிக்குது. நான் கன்சவா இருக்கேன். நான் செக் பண்ணியும் பார்த்துட்டேன். ஆனா வீட்ல யாருக்கும் தெரியாது. இது மட்டும் தெரிஞ்சது என் அண்ணனும் அப்பாவும் என்னை வெட்டி போட்டுருவாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. இப்போ என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. உன் போன் வேற நாட் ரீச்சபிள்னு வருது. இந்த வாய்ஸ் மெசேஜை கேட்டு உடனே என் லைனுக்கு வாடா ப்ளீஸ். அண்ணி அண்ணி, அது வந்து நீ எதுவும் சொல்லாத, எல்லாம் எனக்கு தெரியும். நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ரிசல்ட் வந்துருச்சுல்ல? இனி அதை மாத்த முடியுமா? சொல்லு அக்ஷயா. முடியாது அண்ணி. வந்த பின்னாடி அழுது பிரயோஜனம் இல்ல. வரதுக்கு முன்னாடி கவனமா இருந்திருக்கணும். உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். ச்சே, நீ இப்படி ஃபெயில் மார்க் வாங்கிட்டு வந்து அழுதுட்டு இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. காலையில இருந்து நீ ஒரு மாதிரியாவே இருக்கியாமே, அத்தை சொன்னாங்க. சரி வந்து ஆறுதல் சொல்லலாமேன்னு பார்த்தா இங்கேயும் நீ அழுதுகிட்டு யாருக்கோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணிட்டு இருக்க. யாருக்கு? உன் ஃப்ரெண்டுக்கா? நல்ல வேளை நம்ம தப்பிச்சோம். இங்க பாரு அக்ஷயா, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு அழுதுட்டு இருக்க கூடாது. இந்த செமஸ்டர்ல ஃபெயில் ஆனா என்ன, அடுத்த செமஸ்டர்ல நல்லா எழுதி சென்டம் வாங்கிடு, அவ்வளவுதான். நீ முதல்ல கண்ணத்தோட கண்ணத்தோட அழக்கூடாது. சரி சரி சரி. நீ ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு அத்தையும் ரொம்ப சங்கடப்பட்டுட்டு இருக்காங்க. நமக்காக அவங்க சூடா டிஃபன் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதை சாப்பிட்டு முதல்ல ரிலாக்ஸ் ஆகு. இதெல்லாமே மறந்துரும். வா வா. இந்த தண்ணிய பேக்ல எடுத்து வச்சுக்க. விக்ரம், என்னாச்சு? டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன், வாங்க சாப்பிடலாம். இல்ல, எனக்கு இப்போ ஒரு இன்ஃபார்மெண்டோட ஒரு முக்கியமான மீட்டிங், எனக்கு டைம் இல்ல. ஓகே விக்ரம், டிஃபன் சாப்பிடுற 5 நிமிஷத்துல என்ன ஆயிட போகுது? வாங்கலேன் ப்ளீஸ். இல்ல, எனக்கு நிஜமா சாப்பிட கூட டைம் இல்ல. உடனே ஓடுறேன். சரியா? அப்புறம் பாத்துக்கிறேன். விக்ரம் விக்ரம். சரி, தோ இளங்கோ யாழினி வந்துட்டாங்க. வாங்க இளங்கோ, வாக்கா. பாப்பா உட்காரு. இனியா, இவனுக்கு ஒரு நல்ல வேலையா பார்த்து சொல்ல. மா, நான் அந்த வேலைக்கு போயிட்டு எதனால விட்டேன்னு தெரியுமா? அது அந்த செக்யூரிட்டி. இளங்கோ, சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.